சின்ன மருமகள் சீரியல்ல பிரபலமா இருக்கிறவங்க தான் ஸ்வேதா. இவங்களுடைய பல பர்சனல் விஷயங்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆதி ஒருத்தவங்களோட காதலாகி கல்யாணமாகி நல்லா போயிட்டு இருந்ததா ஒரு இன்டர்வியூஸ்ல போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆன பிறகு பல சர்ச்சைகள் ஒவ்வொரு வீடியோவா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆதி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்வேதா பத்தி பேசியிருக்காங்க. இதுக்கு பின்புலத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம காதலிக்கிற பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போறதுதான் ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்வேதா அவர்கள் இவருடைய உண்மையான நிலை தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அது ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இதற்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது கூட நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதி அவர்கள் தொடர்ந்து ஸ்வேதாவை பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி அவதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பல வீடியோஸ் போட்டு இருந்தாரு. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்துச்சுன்னா, நீ தேவையில்லாம அந்த பொண்ணை ஹர்ட் பண்ற, எதுக்காக அந்த பொண்ணை இவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்துற, அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சுல, இதெல்லாம் புதுவிதமான பிளாக்மெயிலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மக்கள் கமெண்ட் பண்ணாங்க. ஆனா அதை பெரிதும் கேட்காம என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பொண்ணால இவர் நல்லா ஃபேம் தேடிட்டு இவர் நடிக்கிறது, அப்பப்ப இவர் சுத்துறது வீடியோ போட்டு ஒரு சில விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஃபேக் பொய் மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன ஆகிருக்கு தெரியல, லீகலா ஸ்வேதா ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரிய வரல. ஏன்னா இவ்வளவு நாள் நேத்து வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் வீடியோ போஸ்ட் டெலிட் பண்ணிட்டீங்க? எல்லாத்துக்கும் நம்ம லைஃப்ல எவ்வளோ அக்கறை இல்லை, எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ ஃபோன் கால்ஸ். இங்கே தெரியாமல் தப்பு பண்ணுற தப்பு இல்லை, தப்புன்னு தெரிஞ்சும் அது திருத்திக்காமல் இருக்க தான் தப்பு. இதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தப்புன்னு தோணுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணால் எதாவது மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் மாற ட்ரை பண்ணலாங்க. ஒரு சில பேருக்கு நான் சொல்ல வேண்டியது, அவங்க தனியாக இல்லை, நான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும் போது மனசார எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த முகத்துல கொஞ்சம் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அந்த பொண்ணை காயப்படுத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஸ்வேதா அவர்கள் இதற்கு முன்னாடி கேஸ் கொடுக்கும் போது இவர் வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணாரு, பட் மறுபடியும் போட ஆரம்பிச்சாரு. இப்ப மறுபடியும் இப்படி வந்தனாலதான் டெலிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இவரை நம்ப யாருமே தயாராகவும் இல்லை. ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படிலாம் இப்படி பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.